ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கோட வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கஸ்டர்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் மில்க் தண்ணியே சேர்க்காமல் திக்கான பால் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மில்க் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதை உள்ளே ஆட் பண்ணதும் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அது ஆறுற வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கிரேப்ஸ், பனானா, ப்ரோமோகிரானேட் எடுத்துருக்கேன். எல்லாமே நல்லா கட் பண்ணி வச்சுட்டு கஸ்டர்ட் ஆறிடுச்சுன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் கூல் பண்ணிக்கோங்க. நல்லா கூலாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கூல் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கஸ்டர்ட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.